ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஷேர் மார்க்கெட் இதில் நிறைய பேர் உள்ளே போகணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வெளியிலேயே பார்த்துட்டு இது வந்து ஒரு கேமு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பல கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த எல்லா கேள்விக்குமான பதில் இந்த ஒரே வீடியோவில் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ், அதாவது புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களும் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் கூட இதில் ஒரு சில கருத்துக்கள் தேவையுள்ளதாக இருக்கும். அதுவே ஒரு 10 வருஷம் 8 வருஷம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுகளுக்கு இந்த தேவையில்லாத வீடியோ தான். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் செந்தில்குமார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான பணம் முதலீடு தேவைப்படுது. அந்த முதலீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்று உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்ககிட்ட எல்லாம் வாங்குவீங்க. அப்படி பத்தலைன்னா பேங்க்கில் கடன் வாங்குவீங்க. அதுவும் பத்தலைன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை அப்படியே கடன் கிடைச்சாலும் உங்களுக்கு தேவையான அளவு அந்த கடனுக்கான இஎம்ஐ அடுத்த மாதத்துலேருந்தே கட்ட வேண்டியதாயிரும். இதுவே ஒரு பிஸ்னஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில வருஷங்களே ஆகும் நீங்கள் லாபம் பார்க்கறதுக்கு. அப்படி லாபம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் இஎம்ஐ கட்ட முடியுமா? இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுவார். அதாவது நம்ம ஊரில் சொல்ல போனால் சைலண்ட் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தரை நம்ம தேடி அவர் மூலமாக தேவையான அளவு முதலீட்டை கொண்டு வந்து நம்ம அந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் முறையில் ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவார், நீங்கள் அந்த பிஸ்னஸை நடத்துவீங்க. அதனால் அவருக்கு குறிப்பிட்ட பார்ட்னர்ஷிப் முறையில் அவருக்கு வர்ற லாபத்தில் இத்தனை % அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்குவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இஎம்ஐயும் கட்ட வேண்டியது இருக்காது. லாபம் வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாபம் என்னைக்கு வர ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து அவருக்கு வர்ற லாபத்தில் பங்கு கொடுத்தாலே போதும் உங்களுடைய பார்ட்னருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா வரலும் ஃபண்டிங் தேவைப்படுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் ஃபண்டிங் இந்த மாதிரி நிறுவனங்களை அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கம்பெனி ஃபிர்மாக இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனி நிறுவனமாக இருந்தால் தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நிறுவனமாக மாற்றிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான ஃபண்டை கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்கை வாங்கிக்குவாங்க. கம்பெனி ஃபிர்மில் முதலீடு பண்ணுறாங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிஸ்னஸில் அவங்க முதலீடு பண்ணிட்டு குறிப்பிட்ட நாள் காத்திருப்பாங்க. ஒரு நல்ல பிராண்டாக உருவாகிட்டு வருது உங்களுடைய ப்ராடக்ட்டு. அப்போ நீங்கள் நாடு முழுவதும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நிறையா பிரான்ச் ஆரம்பிக்கணும், நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் பெரிய தொகை தேவைப்படும். அதாவது ஒரு 500 கோடியிலிருந்து 1000 கோடி கூட தேவைப்படலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பேங்க்கிட்டையோ மறுபடியும் வேற யாரும் ஃபண்டிங் பண்ணுறவங்ககிட்டயோ போக முடியாது. பப்ளிக்கு தான் நாடி போய் ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் ஐபிஓ அப்படின்ற இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்கு போக முடியும். அப்படி போகிறதுக்கு இந்த ஃபண்டிங் கம்பெனி ரொம்ப உதவியாக இருப்பாங்க. பப்ளிக்கிட்ட நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 5000 10,000 20,000 அப்படின்னு கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த 500 கோடி முதல் திரட்டி நீங்கள் பிஸ்னஸை மறுபடியும் விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரி விரிவுபடுத்துகிற சமயத்தில் தான் உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை தேவைப்படும். ஒரு கம்பெனி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஷேரை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஷேர் வேணும்னா ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் விலை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க 50 வேணுமா 100 வேணுமா எவ்வளோ வேணுமோ பிட் பண்ணி பொதுமக்கள் அந்த ஷேர்ஸை வந்து வாங்கிக்கலாம். அவங்களுடைய பணம் வந்து கம்பெனிக்கும் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பொதுமக்களுக்கும் மாற்றி கொடுக்கறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்டோட வேலை. இந்த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு என்ன லாபம்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஆரம்பிக்க முடியாது. உங்ககிட்ட தேவையான அளவு பணம் இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட இந்த மாதிரி பிஸ்னஸில் போட்டு நீங்களும் அதில் வந்து ஓனர் ஆகிடலாம். நீங்களும் அந்த பிஸ்னஸ்க்கு ஓனர் ஆயிடுவீங்க அப்படி பண்ணும்போது. அப்படி ஐபிஓ வர்றப்போ நம்ம வாங்கலாம். அதுக்கு அந்த கம்பெனி நான் இந்த மாதிரி
ப்ரைஸில் ஐபிஓ பண்ணுறோம், நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோம், நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம், சேல்ஸ் இவ்வளோ நடக்குது, ப்ராஃபிட் இப்படி இந்த அளவில் இருக்குது, க்ரோத் இப்படி இருக்குது, இதனால் எங்களுக்கு தேவையான ஃபண்டு கம்மியாக இருக்குது, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர்ஸை கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க பப்ளிக்கிட்ட. அப்போது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஐபிஓவில் அவங்க பேன் பண்ண ப்ரைஸில் நம்ம பிட் பண்ணி நம்ம அந்த ஷேர்ஸை வந்து வாங்கிக்க முடியும். அதாவது லாட் சைஸ் போடுவாங்க, ஒவ்வொரு 10,000 15,000 ரேஞ்சில் இருக்கும் அந்த லாட்டோட வேல்யூ. அதுவே நம்ம ஆல்ரெடி லிஸ்டிங் ஆன கம்பெனி, பழைய கம்பெனிகள், கொஞ்சம் பிரபலமான கம்பெனிகளோட ஷேர்ஸ் வாங்கணும்னா நம்மளுக்கு ஐபிஓவில் கிடைக்காது. அது வந்து ஆல்ரெடி செகண்டரி மார்க்கெட், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ரிலையன்ஸ், ஐடிசி, ஹெச்யூஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ். அதே இந்த மாதிரி லிஸ்டிங் ஆன கம்பெனி மறுபடியும் பணம் தேவைப்படுது, அவங்களுடைய ஃபண்டு ரைஸ் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா எஃபிஓன்னு சொல்லுவாங்க, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அந்த சமயத்தில் வாங்கலாம். இப்படி நம்ம வாங்கின ஸ்டாக்ஸை மறுபடியும் நம்மளுக்கு பண தேவை இருக்குது, விற்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனிகிட்ட விற்க முடியாது, அவங்களும் திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம இதை விற்றாகணும். அதாவது ஒரு மார்க்கெட், நம்ம தக்காளி மார்க்கெட் மாதிரி, நம்ம தக்காளி வாங்குறோம்ல மார்க்கெட்டில் போய், அது மாதிரி விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் எல்லாம் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருப்பாங்க. அங்கே போய் நம்ம ஸ்டாக்ஸை கொடுத்து விற்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். அப்படி நம்ம அந்த ஸ்டாக்ஸை விற்கலாம், இல்லை தேவையான கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் கம்பெனியோட எந்த இன்வால்வும் நம்மளுக்கும் இருக்காது, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்காது. இதே போல தினம் தினம் பல லட்சம் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய பங்குகளை விற்கிறதும் வாங்குறதுமா இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஏற்ற இறக்கங்கள் பங்கு வர்த்தகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறுறதா இருக்கட்டும், இறங்குறதா இருக்கட்டும், நிஃப்டியோட விலை உயர்வு, அதே இது சரிவு, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறதுனாலையும் வாங்குறதுனாலையும் தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸோட விலை வந்து ஏற்ற இறக்கங்கள் எதனால் வருதுன்னா சப்ளை டிமாண்ட். அதாவது டிமாண்ட் இருக்கும்போது வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா தக்காளியோட ரேட்டு கூடிரும். அதே மாதிரி விற்கிறவங்க கம்மியாக இருக்கும்போது விலை ஏறும். அதே வாங்குறவங்க குறைவாக இருக்கும்போது விற்கிறவங்க அதிகமாக இருந்தால் விலை குறையும் ஸ்டாக்ஸோட ப்ரைஸு. அது பொறுத்து தான் கம்பெனியோட மூமெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் ஐபிஓவில் வாங்கின ஷேர்ஸை விற்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் போடணும். அப்படி ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த விலையில் வாங்குறதுக்கு யாராவது பையர் இருப்பாங்க. அவங்க அப்படி அந்த விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா உங்களுடைய ஸ்டாக் வந்து செல் ஆகிடும். அவங்க பையிங் ஆர்டர் போடுறப்போ அதே போல் விற்கிறவங்க வந்தாங்கன்னா அந்த ஆர்டரே எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கணும் விற்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவைப்படும். இது வந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி நம்ம வாங்குறது விற்கிறது அப்படின்றது கேட்டிங்கன்னா டைரெக்டாக நம்மளால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டில் போய் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு புரோக்கர் மூலமாக தான் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து நம்ம புரோக்கர் வந்து செஞ்சு கொடுப்பார். நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மாதிரி தான். அதாவது உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்காக பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஷேர்ஸை வந்து சேவ் பண்ணுறது, உங்கள் ஸ்டாக்ஸை சேஃபாக வச்சுருக்கிறதுக்காக தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டு. அதே இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்குன்னா நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க, அவங்க ஸ்டாக்ஸை கொடுப்பாங்க. அது வந்து ட்ரேடிங் அப்படின்னு கணக்கு. பணத்தை கொடுத்து ஸ்டாக்ஸை வாங்கலாம், இல்லை ஸ்டாக்ஸை கொடுத்து பணமாக மாற்றிக்கலாம். இதுதான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட வேலை. உங்களுடைய பணத்தையும் ஷேர்ஸையும் கைமாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வேலை செய்யும். மற்றபடி உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை விற்றுக்கலாம். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே, அதாவது டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே ஒரே புரோக்கர்கிட்ட தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எத்தனை புரோக்கர்கிட்ட வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு நல்ல புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜீரோதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கரும் கூட. நீங்கள் லாங் டர்முக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக புரோக்கரேஜ் எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்காது. நீங்கள் அப்படி ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படுறது 3 டாக்குமெண்ட் தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது 3 தான் தேவைப்படும்.
நீங்கள் எவ்வளவு இன்கம் பார்க்குறீங்க, எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளவு முதலீடு பண்ண போகிறீங்க எதுவுமே முக்கியம் கிடையாது. 500 ரூபா வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட இருந்தால் போதும். நீங்கள் நினைக்கிறப்ப உங்ககிட்ட 500 ரூபா இருக்குதுன்னா கூட யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். உங்களால் வீட்டில் உட்காந்த மாதிரியே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கையில் இருக்கிற மொபைல் மூலமாகவே நீங்கள் எந்த ஷேர்ஸை வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். நீங்கள் அப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிடும். அது லிங்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் இருக்கிற காசை உடனுக்குடன் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை வேணாலும் பை பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, NSE BSE அப்படின்னு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர்ஸ் பை பண்ணலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் இல்லை, நிறைய ஸ்டாக்ஸு 2லேயுமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸு BSEயில் மட்டும் லிஸ்ட் ஆகிருக்கும், சின்ன சின்ன கம்பெனிகள்லாம். NSE வந்து நிஃப்டினும் BSE வந்து சென்செக்ஸ் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த நிஃப்டி சென்செக்ஸ் வந்து டாப் 50 கம்பெனிக்கு உள்ளே தான் வரும். அது நிஃப்டி 50 அப்படிங்கிறது டாப் 50 கம்பெனி. அதே சென்செக்ஸ் வந்து 30 கம்பெனி தான். இந்த ரெண்டோட புள்ளிகள் ஏற்றம் இறக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த 50 கம்பெனி 30 கம்பெனியோட பங்கு வர்த்தகத்தில் ஏறுற விலை ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. இதோட ஆவரேஜ் தான் இந்த சென்செக்ஸோட உயர்வு சரிவு எல்லாமே தீர்மானிக்கும். அன்னன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த புள்ளிகள், மும்பை பங்குச்சந்தை புள்ளிகள் சரிவு உயர்வு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அன்றைய நிலவரம் என்ன அப்படின்றத மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஷேர்ஸில் மக்கள் எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்னா, பேங்க் வந்து லோன் கொடுக்குது, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து லாபமாக வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி எதிர்காலத்தில் லாபம் நல்லா பார்ப்பாங்க, அப்படி லாபம் வந்தால் அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம். அப்படி லாபம் வந்தால் கம்பெனி நம்மளுக்கு லாபத்தை பிரித்து கொடுத்துருவாங்களா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து 2 வகையாக நம்மளுக்கு லாபம் கொடுக்கும். ஒன்று ஸ்டாக்கோட ப்ரைஸ் கூடுறதுனால நம்மளுக்கு லாபம் வரும், இன்னொன்று டிவிடெண்ட், அதன் மூலமாகவும் நம்மளுக்கு லாபம் கொடுக்கும். ஷேர்ஸோட விலை எப்போ கூடும்? நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது வந்து கொஞ்ச நாளில் 200 ரூபாய் ஆகிடுது. அப்போது விற்றீங்கன்னா இந்த இடைப்பட்ட 100 ரூபாய் வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். இந்த மாதிரி விலை எப்போ ஏறும்? நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வாங்கின உடனே ஏறிடுமா? அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் IPLல ஒரு வீரரை வந்து ஏலம் எடுக்கிறாங்க. எப்போ விலை அதிகமாக கொடுத்து ஏலம் எடுக்கிறாங்க? அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது அவருக்கு அதிக ரேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு கூடிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட லாபம் எவ்வளோ தூரம் கூடிக்கிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு சீக்கிரமாக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் கூடிக்கிட்டு இருக்கும். இதுக்காக நம்ம எந்த மாதிரி ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்காக தான் வாங்கணும். அதோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அவங்களோட சேல்ஸு, ப்ராஃபிட்டு, அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்து, இது எல்லாமே எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லாபம் அதிகமாகவே வரும். டிவிடெண்ட்டுங்கிறது கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட லாபத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். அந்த முறையை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணுற விஷயம்தான் இது. இது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் போர்டு முடிவு பண்ணி அந்த கம்பெனியோட ஓனருக்கு அமௌண்ட் கொடுக்கலாம், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கலாம், லாபம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்க வந்து டிவிடெண்டாக வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு ஷேருக்கு இத்தனை பைசா இல்லை இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தானே தவிர எந்த ஒரு கட்டாயமும் கிடைக்காது கொடுக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி ஸ்டாக்கோட விலை கூடும், டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறாங்க. ஷேர்ஸை எப்போ விற்கணும்? ஃபியூச்சரில் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, அவங்களோட சேல்ஸ் குறைய போகுது, இல்லை இது வந்து காம்படிட்டர் நிறையா வரப்போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்க வேண்டியதில்லை, அப்போவே அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000க்கு மேலே கம்பெனிகள் இருக்குது. எது எப்போ கூடும் எப்போ குறையும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கம்பெனிகளை பற்றின
கேஸ் ஸ்டடி பண்ணணும். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் மாடலை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ப்ராஃபிட் என்ன, சேல்ஸ் என்ன, ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் முதலீடு பண்ணணும். கம்பெனியில் எவ்வளவு கடன் இருக்குது, பிஇ ரேஷியோ என்ன, பிபி ரேஷியோ என்ன, ஆர்ஓசிஏ எவ்வளோ இருக்குது, ஆர்ஓஇ எவ்வளோ இருக்குது, இது மாதிரி எல்லா ரேஷியோவும் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு அழகு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணால் நீங்களும் ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகிடலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.